இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு டீச்சர்ஸ் டே, ஆசிரியர்கள் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது நம்மளோட அறிவு கண்ணை திறந்து வச்சவங்க. சின்ன வயசில் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு எம்டி புக்காக போகிறோம். அதை ஃபுல்லாக நல்ல விஷயங்களை ரொப்பி கொடுத்தவங்க யார், ரொப்பி கொடுத்ததுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஆசிரியர்கள் தான். நிறைய பேருக்கு நிறைய ஃபேவரட் டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க. எப்போ நினச்சாலும் அந்த 1-2 டீச்சர்ஸ் கண் முன்னாடி வந்துட்டு போவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம இருக்கணும், பெரியவங்களாயிட்டு நினைப்போம். அவங்கவுங்களுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, இந்த மாதிரி தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு. ஸோ எனக்கும் அந்த மாதிரி டீச்சர்ஸ் சில பேர் இருக்காங்க. ஒன்று சொன்னால் அவங்க சொன்னால் எப்படி நமக்கு புரியுது மற்றவங்க சொல்கிறதோட அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் இல்லையா. ஸோ நம்மளும் அது மாதிரி பல விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கும். மற்றவங்களுக்கு அந்த நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறோம். அது மாதிரி ஷேர் பண்ணும்போது எப்படி சொன்னால் மற்றவங்களுக்கு புரியும் அது மாதிரி சொல்லணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே பழகி சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால நான் எனக்குள்ள இருக்கிற டீச்சரை எப்படி வெளியில கொண்டு வந்து யூஸ் பண்ற மாதிரி, எப்படி வெளியில கொண்டு வந்து மற்றவங்களுக்கு உபயோகப்படுத்திருக்கேன்ற ஒரு ஷார்ட் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸ்டே டியூன். அப்படின்னா நான் சிபிஆர் கத்துன்னு இருக்காங்க. எனக்கு ஒரு உயிரை காப்பாற்ற முடியும், ஐ கேன் சேவ் அ லைஃப்னு போட்டிருக்கா. அதுதான் இங்க உனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப சிபிஆர் கத்து கொடுக்கறதுக்கு கரெக்டா பண்ண உன்னால ஒரு லைஃபை சேவ் பண்ண முடியும். பின்னாடியே எப்படி சிபிஆர் நம்ம கத்துக்கிறதுலாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாவும் கொடுத்துருக்கோம். ஆக்ஷன்லயும் போட்டோஸ் இருக்கு. இது எப்பயுமே உங்க பாக்ஸ்ல பேக்ல இருக்கணும். உங்களுக்கு சிபிஆர் தெரியுன்றதுக்கான கார்டு தான். சரியா? இதுதான் உனக்கு சர்டிபிகேட். ஓகே, இதுல காய்கறிகள், கூட்டு வகைகள், பழ வகைகள், மாமிச வகைகள், இது சின்ன வளையல் வச்சீங்கன்னா ரவுண்டு சின்ன கப்பா வரும். அதுல தயிர் இல்ல மோர். ஸோ இதெல்லாம் அளவுக்காக உங்களுக்கு போர்ஷன் தெரியணுன்றதுக்காக இதை ஹோம்ஒர்க்கா அடுத்த வாட்டி ஃபுட் போர்ஷன் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி வட்டம் போட்டு அதுல என்னென்ன மெயினா வரணும்னு வரைஞ்சி வரணும். புரியுதா உங்களுக்கு? ஃபுட் போர்ஷன் வரைஞ்சி வருவீங்களா? ஓகே, அடுத்த வாரமும் இதே கண்டினியூஸா பார்க்கலாம். சாப்பாடு போட்டு பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்யூ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட நாலேஜ் நான் எப்படி மற்றவங்களுக்கு பகிர்ந்துருக்கேன்னு. ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரியாத பல டேலண்ட்ஸ் உள்ள இருக்கலாம், அதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுங்க. இப்படி நாலேஜை ஒரு ஹியூமன் கிட்டே இருந்து இன்னொரு போகும்போது தான் நாலேஜ் ஷேர் ஆகி மல்டிப்ளை ஆகி நிறைய பேர் முன்னேறாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிற அறிவை மற்றவங்க கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் ஹியூமன்ஸ் இவால்வ் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் பயனுள்ளவங்களா நம்ம ஆகும். ஓகேவா? பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.